பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வார்த்தையை வாசிக்கிறேன். மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். அருமையான ஒரு வேத பகுதி. மனிதனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், நல்லவைகளாய்த்தான் தோன்றும். ஆனால் தேவனோ வழிகளுக்கும் ஆவிகளுக்கும் ஒரு இணைப்பை இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வழிகள் என்றால் அவனுடைய இருதயத்தில் உள்ள அந்த ஆவி அவனை நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து இந்த வழியில் நடக்கலாம் என்கிற ஒரு ஆலோசனை கொடுத்து அவனை கைடு பண்ணுகிறது. எந்த மனுஷனுடைய வழிகள் அவனுக்கு சுத்தமாயிருக்கலாம், வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு அவனுடைய வழிகள் நல்லதாக தோன்றும், அந்த முடிவு மரண வழிகள் என்று சொல்லுகிற வேளையில் வழிகள் மனுஷனுக்கு நல்லதாய் தோன்றினால் எனக்கு நல்லது என்று நினைத்தேன், இது என்னால் நல்லதாய் கண்டதனால் நான் இந்த வழியில் கடந்து செல்கிறேன், இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று நீ சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உனக்குள்ளால் இருக்கிற ஆவி இன்னதென்று தேவன் நிறுத்து பார்க்கிறார். ஆவி தேவனுடைய ஆவியானவர் உனக்குள் இருந்தால் செம்மையான வழியில் உன்னை நடத்துவார். உன்னுடைய ஆவி மாறுபட்டதா இருந்தால் உன் வழிகளும் மாறுபட்டதா இருக்கும். ஆகவேதான் பரிசுத்த தேவன் வழிகளை ஆராய்ந்து பார்க்கிறதை விட்டு உன் ஆவியை நிறுத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. பெல்சசாருடைய முன்பாக ஒரு கையிருப்பு தோன்றி எழுதினத மெனே மெனே தக்கேல் உப்பாசின் என்கிற அந்த வார்த்தையின் பொருள், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். அன்று இரவே அவனுடைய முடிவு. தேவன் நம்முடைய ஆவியை நிறுத்து பார்த்து நம்முடைய வழிகள் இது மாறுபட்டு இருக்கிறது என்பதை நாள் தான் நிறுத்து பார்க்கிறார். சரியான வழிகளாய் தேவனுக்கு பிரியமான வழிகளாயிருந்தால் அது நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் என்று அறிந்து கொள்ளும். ஆனால் வழி மாறும்போது ஆவி வேற, அதனால தான் நிறுத்த பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில அப்போஸ்தலரோடு ஆண்டவர் ஒரு முறை இப்படி பேசுவார், நீங்கள் இன்னும் ஆவியுடையவர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ அப்போஸ்தலர்களை பார்த்து கூட, ஏனெனில் அந்த அவர்களுடைய ஆலோசனை துராலோசனையாய் ஆவி வேற ஆனால் வழி வேறையாயிரும். இந்த தெய்வ பிள்ளைகள் தான் அசுத்த ஆவிகள் தந்துரத்தமாய் நுழைந்து நம்மோடு இணைந்து செயல்படும் போது வழிகளை மாறும். தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் அது வேதனையும் துன்பத்தையும் அழிவையும் கொண்டு வந்துவிடும். இந்த கால வேளையில நம்முடைய ஆவியை ஆண்டவர் நிறுத்து பார்த்தால் அது பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் தானா, அல்ல உலகத்தின் ஆவியும் உன்னை வழிநடத்துவது என்று தேவன் தெரிந்து கொள்வாரா? இந்த கால நம்மை நிதானித்து பார்ப்போம். வழிகளை பார்த்து தேவன் ஆவியை நிறுத்து பார்க்கிறார். வழிகளுக்கும் நமக்குள் இருக்கிற அந்த ஆவிக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, என்னட்ட ஆண்டவர் என்னோடு இருக்கிற நல்லது உன் வழிகள். அவன் அந்தந்த மரத்தின் கனிகளை வைத்து தான் அந்த மரத்தை டிசைட் பண்றாங்க. அல்லேலூயா. இந்த கால வேளையில நம்முடைய ஆவியை நிறுத்து பார்த்து அதன் ரிசல்ட் அல்லேலூயா நல்லதென்று காண்கிற ஒரு தேவனாய் காணப்பட இந்த நாளில் நம்மை விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, என் ஆவி தேவாவியானவர் மட்டும் என் ஆவியோடு இணைந்து செயல்படணும், என் வழிகள் உமக்கு பிரியமானதாய் காணப்படணும் என்று தேவ சன்னிதியில் விட்டு கொடுப்போம். செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நமக்கு நன்றி செலுத்தும் ஆழமான ஒரு தெய்வீக ரகசியத்தை இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தின் ஆழங்களில் ஆண்டவரே தொனிக்க பண்ணினதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வழிகளை பார்த்து ஆவியை நிறுத்து பார்க்கிற தேவனுக்கு முன்பாய் ஆண்டவரே அது குற்றமற்றதாய் குறையற்றதாய் ஆவியானவருடைய வழி நடத்துதல் நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளாய்
மாறாய் எங்களை எல்லாரையும் மாற்றி போடுவீராக. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய வழிகளை பார்த்து நம்முடைய ஆவியை நிறுத்த பார்க்கிறார். God bless you. Praise the Lord.